அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள்ல ஒரு 3 நற்செய்திகளை பத்தி பார்க்க போறோம். இதை அனைத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து சில வாரங்களுக்கு முன்னாடி இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பாலஸ்தீன் மக்களுடைய ஈமானுடைய உறுதியை பார்த்துட்டு எத்தனையோ மக்கள் உலக நாடுகள்ல இஸ்லாத்தை தழுவிக்கொண்டே இருக்கிறாங்க. அதுலயும் பெண்கள் அதிகமாக தழுவுறாங்க. நாம இதுக்கு முன்னாடி 7 பெண்கள், ஆஸ்திரேலியா சேர்ந்த பெண்கள் ஜும்மா நாள்ல பள்ளிவாசல்ல ஒரு தடவை இஸ்லாத்தை தழுவுனதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில வாரங்கள் கழிச்சு மறுபடியும் மீண்டும் அங்கேயே ஆஸ்திரேலியால சில பெண்கள் தழுவுனதை பார்த்தோம். அமெரிக்காவை தழுவுனதை பார்த்தோம். அந்த மாதிரி மேற்கத்திய நாடுகள்ல இப்போது இஸ்லாம் வேகமாக பரவி வந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமே அங்க காசால நடக்கக்கூடிய இந்த நிலையை பார்த்துதான். அவங்க பாக்குறாங்க எப்படி இந்த மக்கள் இவ்வளவு ஈமானோட இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய போராளி குழு எடுத்துக்கிட்டாலும் அவர்களும் தாக்குதல் நடத்தும் போதும் சரி, அவங்களுடைய பேச்சின் போதும் சரி, அவங்களுடைய உரை அவங்க கொடுக்குறாங்க. பிரஸ்ல இன்டர்வியூ கொடுக்கும் போது எல்லாத்துலயுமே பார்த்தா இறைவனுடைய பெயரை சொல்றாங்க. தாக்குதல் நடத்தும் போது அல்லாஹ் அக்பர்ங்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க, இறைவனை புகழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. எல்லா நிலையிலுமே பார்த்தா அவங்க இறைவன் மீதே நம்பிக்கை வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாடுகள் அவர்களை தீவிரவாதிகளாக சித்தரிச்சாலும் கூட அவர்கள் எப்படி இப்படி ஒரு இறை பக்தியோட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மக்கள், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நடந்த கொடுமை இந்த உலகத்துல இப்ப யாருமே பார்க்க முடியாத, பாத்திராத ஒரு கொடுமையாகத்தான் இருக்குது. அப்படி இருந்தும் பார்த்தா 111 நாளை கடந்தும் அவர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் இருக்காங்க. அங்க வீடு இல்ல, சாப்பாடு இல்ல, எத்தனையோ உயிர்கள் போயிருச்சு, 25,000 கடந்துருச்சு. இத்தனையும் பார்த்து கூட அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இவ்வளவு தீன்ல உறுதியாக இருக்காங்க. ஒவ்வொரு நொடியும் இறைவனைத்தான் அவங்க புகழ்றாங்க, அழைக்கிறாங்க. அப்படிங்கிறதே அவங்க கண்கூடா பாக்குறாங்க. நாம அங்க இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் நம்ம சேனல்ல போட முடியாதுங்கிறதுனால அதனால யாருமே அந்த வீடியோக்கள் எல்லாம் பாக்குறது இல்ல. ஆனா நம்ம எப்ப நியூஸை பார்க்க ஆரம்பிச்சோமோ காசாவை பத்தி, காசாவில இருந்து வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் பார்த்தா ஷார்ட்ஸ்ல வீடியோல எல்லாம் வந்துட்டே இருக்கும். அதுல எல்லாம் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தா அங்க வீடு எதுவுமே இல்லை. அவங்க வெளியே வரும்போதே பார்த்தா அவ்வளோ ஹிஜாபோட வராங்க. முழுக்க முழுக்க அவங்க ஃபர்தா ஃபுல்லாவே மண்ணு தூசி, ஏன்னா அங்க கட்டிடம் எல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த நிலைமையில கூட அவங்க ஹிஜாபை பேணுறாங்க. அங்க உட்காந்துட்டு அவங்க குர்ஆனை ஓதுறாங்க. அவ்வளோ கஷ்டத்துல கையில இறந்து போன மகனை வச்சுட்டு, பேரம்பேத்திகளை வச்சுட்டு, இறந்து போன குடும்பத்தினரை பக்கத்தால வச்சுட்டு கூட அவங்க அல்லாஹ்வை தான் புகழ்றாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கறாங்க. அல்லாஹ் இதற்கு கூலி கொடுப்பான், பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருப்பான், எல்லாத்துலயுமே அல்லாஹ் தான் புகழ்றாங்க. இது எல்லா வீடியோவும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. சமூக வலைத்தளங்கள்ல பரவிட்டே இருக்கு. எப்படி ஒரு மக்கள் இந்த அளவுக்கு ஒரு மார்க்கத்தை பற்றி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. அதனால இஸ்லாத்தின் மீது அவர்களுடைய ஆர்வம் கூடி அவர்கள் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்து கொண்டு இஸ்லாத்தை தழுவுறாங்க. அது ரொம்பவே நமக்கு ஆனந்தமான ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்ம பிறந்ததுல இருந்து இஸ்லாத்துல இருக்கக்கும் அல்லாஹ்வை தேர்ந்தெடுப்பதற்கும் பெரும் வித்தியாசம் இருக்குது. நம்ம குடும்ப ரீதியாகவோ இல்ல பிறந்ததுல இருந்து ஒரு விஷயத்தை செய்யறதுங்கும் எந்த ஒரு உழைப்பும், பெரிய உழைப்பு போட தேவை இருக்காது. ஆனா அதை தேர்ந்தெடுத்து மதத்தையே மாறுவது அப்படிங்கிறது அவங்களுடைய சூழ்நிலை, வாழ்வியல் எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய விஷயத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அதுக்கு காசாவுடைய இந்த சம்பவம் எல்லாம் பெரிய காரணமா இருந்திருக்கு. பலரும் இஸ்லாத்தை தழுவின நிலையில இன்னைக்கு சைனாலையும் பள்ளிவாசல்ல பெண்கள் இஸ்லாத்தை தழுவியதாக செய்தி வந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கு அல்லாஹ் அவங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்தி தருவானாக, தக்வாவுடையவர்களாக அவர்களை ஆக்குவானாக. தொடர்ந்து இன்னும் மென்மேலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த தூய மார்க்கத்தை புரிந்து கொண்டு தழுவ வேணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல நம்ம பிரார்த்தனை செய்துக்கலாம். இரண்டாவது ஒரு நல்ல செய்தி பார்த்தா அபூ உபைதா அவர்கள் பேட்டி அளிச்சிருக்காங்க. அதுல அவங்க சொல்றாங்க, தொடர்ந்து நாங்க தாக்கிட்டே இருக்கிறோம், அதுல நிறைய பேர் செத்து மடிஞ்சிருக்காங்க, அதிகமானவங்களுக்கு எல்லாம் படுகாயம் ஏற்பட்டிருக்கு. இப்ப அங்க ஆட்கள் கம்மியா இருக்கிறனாலையும் அமாஸ் போராளிகளை எதிர்ப்பதற்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஆர்மி எல்லாம் ஹெல்ப் அங்கிருந்து ஆட்களை கொண்டு வராங்க. அவங்களையும் நாங்க அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நாங்க தோக்கடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாருங்க. 3 லட்சம் துருப்புகள் உள்ள வந்தாங்க. ஃபர்ஸ்ட் போர் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க எல்லாரும்னா, அங்க 3 லட்சம் பேர் இருக்காங்க, இங்க வெறும் 50,000 பேர் தான் இருக்காங்க, இவங்களே எங்கிருந்து தாக்கு பிடிக்க போறாங்க, போர் ஆரம்பிச்சா போது ஒரு நாள்ல முடிஞ்சு போயிடும், காசாவே அவ்வளவுதான்னு சொன்னாங்க. அரபு நாடுகளே ஓடி போயிட்டாங்க 6 நாள்லன்னு சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு 112 நாள் ஆகியும் கெஞ்சுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் மாத்தி மாத்தி கெஞ்சுறாங்க. ஆனா போர் நிக்க மாட்டேங்குது, நிபந்தனைக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. தேடுன்னு தேடுறாங்க. ஆனா எங்கிருந்தும் ஒரு பிணை கைதிகளை இத்தனை நாள்ல 4 மாசம் ஆக போகுது, இன்னொரு 1 வாரத்துல. ஆனா ஒரு பிணை கைதிகளை கூட இவங்க கண்டுபிடிக்கல, மீட்கல.
கொண்டு போனது எல்லாமே ஒப்பந்தத்துல ஹமாஸ் வெளியிட்டதா தான் இருக்குது. இவ்வளவும் பார்த்தா இறைவனுடைய அத்தாட்சியா தான் இருக்காங்க. ஒரு சின்ன குரூப் தான் அவங்க ஒரு நாடே இல்லை. அவங்க கேட்கறதே எங்களுடைய நாட்டை கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு குரூப், அவங்க ஒரு நாடு கிடையாது. இருந்தும் கூட அவர்களுடைய தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாத இஸ்ரேல், பின்னாடி இருக்கக்கூடிய அமெரிக்கா இப்ப மறுபடியும் வந்து ஆட்களை இறக்குது அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த 3 லட்சம் துருப்புகளுக்கு வந்து அடி விழுந்திருக்குன்னு பாத்துக்கணும். அங்க வந்து தரைவழி தாக்குதலுக்கு போனவங்க அதிகமானவங்க வந்து ஒன்னா பிணமா வருவாங்க, இல்ல அதிகமா நோயோடு வருவாங்க. அதுலயும் சில படைகளை எல்லாம் வந்து அவங்களே வந்து வெளியே வாங்கியிருக்காங்க. உள்ள இருந்து வெளியேறிடுங்க, தேவையில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த படையெல்லாம் துள்ளி குதிச்சு வெளியே வராங்க. ஏதோ சாதிச்சுட்டு ஜெயிச்ச மாதிரி வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க உள்ள அடி இருக்கு. வெளியே வாங்கன்னு சொன்னனுமே அவ்வளவு சந்தோஷமா வந்து கொண்டாடுறாங்க. தோத்துட்டு வெளியே வந்திருக்கோங்கிறத கூட புரிஞ்சுக்காம அந்த படைகள் செய்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் சமூக வலைத்தளங்கள்ல பரவிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன போராளிகளும் எப்படி அடிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு. இவர்களுக்கு என்னதான் வந்து ஹிஸ்புல்லா சப்போர்ட் பண்ணாலும், ஹவுதிகள் சப்போர்ட் பண்ணாலும், அவங்க காசாக்குள்ள தரைவழி தாக்குதல வந்தவங்களுக்கு வேற இடத்துல இருந்துதான் இஸ்ரேலை அடிச்சிட்டு இருக்காங்க மறைமுகமாக. அது வேற தாக்குதல். ஆனா தரைவழி தாக்குதல்ல வந்தவங்களே அவங்கள அடிக்கிறது எல்லாமே ஹமாஸ், அங்க இருக்கக்கூடிய போராளி குழு தான். அந்த சின்ன குழு இவர்களை வச்சு செஞ்சதுல இவர்கள்ல எப்படி காசாலம் பொதுமக்கள் 25,000 கடந்து மரணம் அடைந்துட்டாங்களோ அதுக்கு நிகராக வந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல்லயும் வந்து மரணம் அடைந்திருப்பாங்க சிப்பாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனா எந்த விஷயத்தையும் வந்து இஸ்ரேல் வெளியே விடாது. அது 1000 கூட கணக்காட்டாம தான் வந்து ஏமாத்திட்டு இருக்கிறதுனால தெரியறதுல. இருந்தாலும் மனநோய், கண் பார்வை போய் கை காலை இறந்து முடமாக்கப்பட்டவர்களே 10,000 நபர்கள் இருக்காங்களாமா. அந்த அளவுக்கு வந்து பெரிய இழப்பை வந்து இப்போது இஸ்ரேல் சந்திச்சுட்டு இருக்கு. மறுபடியும் காசு கொடுத்து ஆளா இருக்கிறாங்க. அவங்களும் அடிதான் வாங்கிட்டு போறாங்க. அதைத்தான் அபு உபைதாவும் சொல்றாரு. இதெல்லாம் வந்து அல்லாஹ் யார் பக்கம் இருக்கிறான், யாருக்கு உதவி செய்யறான் அப்படிங்கிறதுக்கான பெரிய அத்தாட்சியாக இருக்குது. இன்னும் கூட நிறைய பேர் புரிஞ்சுக்காம அங்க காசால பொதுமக்கள் இறந்துட்டு இருக்காங்களே, அல்லாஹ் உதவ வேண்டியதானே, சாப்பாடு வராம இருக்கு, அல்லாஹ் உதவ வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹு தான் நாடியவாறு தான் நாடிய விஷயத்துல உதவுவான். நம்ம இப்படிதான் உதவணும். நம்மளை கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா, கஷ்டமே வராம நம்ம இருந்தோம்னா தான் இறைவன் வந்து நமக்கு உதவுற மாதிரின்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. கஷ்டம் கொடுப்பான் அல்லாஹும், அதற்கப்புறம் பார்த்தா அதுல ஒரு லேசையும் கூலியும் கொடுப்பான். அதை தான் நம்ம எதிர்பார்க்கணும். அவ்வளவு கஷ்டத்துலயும் அந்த மக்கள் 4 மாசமா தாக்கு பிடிச்சிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய எந்த மக்களுமே அந்த மாதிரி தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு அதுவே வந்து இறைவனுடைய உதவியாத்தான் இருக்கு. அல்லாஹ்வே போதுமானவன். இன்னைக்கு வந்து பார்த்தா தென்னாப்பிரிக்காவுடைய தீர்ப்பை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை பத்தியும் இன்னும் ஐநா சபைக்கு போன இஸ்ரேலுக்கு உலக நாடுகளுடைய தூதுவர்கள்லாம் கொடுத்த பெரிய நோஸ்கட்டை பத்தியும் நம்ம இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இவர்களுக்கு இப்படி ஒரு அவமானம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குமாங்கிற அளவுக்கு அவமானப்பட்டு வந்து ஐநாவில இருந்து வெளியேறி இருக்காங்க. இன்னும் அதை பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. தொடர்ந்து நம்மளோடு இணைந்துருங்க.